இரவு வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். பிறந்தது புத்தாண்டு, பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டம், தேர்தல் ஆணையத்தில் OPS பதில் மனு என முக்கிய நிகழ்வுகளுடன் 2025ஆம் ஆண்டின் முதல் நாள் இன்று. முதலில் ரீபோஸ் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். புத்தாண்டையொட்டி கோயில்கள், தேவாலயங்களில் இன்று நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கேற்பு. தமிழகம் முழுவதும் சுற்றுலா தலங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த அமைச்சர்கள், தொண்டர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றனர். புத்தாண்டை ஒட்டி சென்னை போயஸ் கார்டனில் ரஜினியை காண குவிந்த ரசிகர்களை பார்த்து கையசைத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்களிடமிருந்து 242 வாகனங்கள் பறிமுதல். அபராதம் விதிக்காமல் திரும்ப ஒப்படைக்கப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்து போலீசார் தகவல். சிவில் வழக்குகள் நிலுவையில் இருக்கும் வரை எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது. தேர்தல் ஆணையத்தில் முன்னாள் முதலமைச்சர் OPS பதில் மனு தாக்கல். அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் புத்தாண்டு கொண்டாட்ட கூட்டத்திற்குள் புகுந்த வாகனம். 10 பேர் பலியான பரிதாபம், 30 பேர் படுகாயம். புத்தாண்டின் முதல் நாளான இன்று வழிபாட்டு தலங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஏராளமான தொண்டர்களும் நிர்வாகிகளும் வாழ்த்து பெற்றனர். செய்தியாளர்கள் தன்ராஜ், அருண்குமார் வழங்கிய தகவல்கள் இவை. 2025 ஆங்கில புத்தாண்டை பட்டாசு வெடித்தும் வான வேடிக்கைகளுடனும் பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். சென்னை, கோவை, மதுரை உட்பட பல்வேறு முக்கிய நகரங்களில் உள்ள மத வழிபாட்டு தலங்களில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி பக்தர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கடலில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். பழனி, வடபழனி, திருத்தணி, காஞ்சி காமாட்சி மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கோயில்களில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர். கோவை புளியகுளம் முந்தி விநாயகர் கோயில், நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புத்தாண்டு சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்ற காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஆர்த்தி, ஆந்திராவைச் சேர்ந்த சர்வாணி மற்றும் திருப்பூரைச் சேர்ந்த சரவணனிடம் பேசினோம். புத்தாண்டை நான் காமாட்சி கோயிலேருந்து ஆரம்பிக்கலான்னு வந்திருக்கேன். உலக நன்மைக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எல்லாருக்கும் வேண்டிக்கிறதுக்காக வந்திருக்கேன். கூட்டம் தான், இதனால காமாட்சியை நின்று சேவிச்சுட்டு வந்தோம். எல்லாரும் நல்லா இருக்கும். தர்ஷனம் நல்லா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஆனாலும் 1 மணி நேரத்தில் தரிசனம்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் இந்த நியூ இயரு நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வேண்டி 2024 முடிஞ்சிருச்சு, அப்படியே முடிஞ்சிருச்சு. அது அவ்வளோதான். இந்த 2025ல நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப்ல இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டியிருக்கோம். மறுபுறம் வேளாங்கண்ணி தேவாலயம், நாகூர் தர்கா உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களிலும் புத்தாண்டை ஒட்டி கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. புத்தாண்டையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலினை இன்று நேரில் சந்தித்து அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் வாழ்த்து பெற்றனர். சென்னை போயஸ் கார்டனில் தன் வீட்டின் முன்பாக திரண்டிருந்த ரசிகர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்து நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்தார். சென்னையின் அடையாளங்களுள் ஒன்றாக விளங்கிய உதயம் தியேட்டர் பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள் இடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 40 ஆண்டுகளாக இயங்கிய இந்த தியேட்டர் மூடப்படுவது சினிமா ரசிகர்கள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரிக்கிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். சென்னை என்றவுடன் பல்வேறு அடையாளங்கள் நம் கண்முன் தோன்றும். அதிலும் 90களில் பிரபலமாக இருந்த உதயம், தேவி, ஆனந்த் போன்ற திரையரங்கங்கள் தான்
பெரும்பாலும் சென்னையின் அடையாளமே. இப்படி சினிமா ரசிகர்களின் நினைவலைகளில் பதிந்துள்ள உதயம் திரையரங்கத்தை இடிப்பதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன. கடந்த 1983ஆம் ஆண்டு அசோக் நகரில் தொடங்கப்பட்ட இந்த திரையரங்கில் உதயம், சந்திரன், சூரியன், மினி உதயம் என 4 ஸ்கிரீன்கள் உள்ளன. அஜித், விஜய் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் புகழ்பெற்ற திரையரங்காக விளங்கிய உதயம் காலப்போக்கில் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்களுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் தத்தளித்தது. ரசிகர்கள் வருகை குறைந்ததை தொடர்ந்து தற்போது படம் திரையிடல் நிறுத்தப்பட்டு தனது கதைக்கு உதயம் திரையரங்கம் முடிவுரை எழுதியுள்ளது. இதனிடையே சுமார் 1.3 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த திரையரங்கத்தை இடித்து தனியார் நிறுவனம் ஒன்று 25 தளங்கள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை கட்ட உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உதயம் திரையரங்கம் அருகே வியாபாரம் செய்து வரும் அக்பர் அலி மற்றும் லக்ஷ்மி ஆகியோரிடம் பேசினோம். நாங்களாம் படம் பார்த்துட்டு எல்லா நடிகை வந்துட்டு போவோம். எத்தனை ஷூட்டிங் எடுத்து நிறைய எடுத்துக்காங்க தரேன். எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க, நல்லா வாழ்ந்துக்காங்க. இன்னைக்கு சந்திரப சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. சந்திரப சூழ்நிலை ஆகி போனால் அப்படி நாளைக்கு தேட்டர் இன்னைக்கு உடைக்க போகிறாங்க. விஜய் தேட்டரில் கூட்டம் வரும். விஜய் படத்துக்கு எல்லா படத்துக்கும் கூட்டம் ஓவராக வரும். இப்போ வரதில்லை. தேட்டர் வியாபாரம் கொஞ்சம் அந்த எண்ணிக்கை போச்சு. அதுலேருந்து வியாபாரம் கெட்டாயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. 41 ஆண்டுகளாக இயங்கி வந்த உதயம் திரையரங்கம் வரும் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்குள் இடிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கும் கூடுதல் தகவல். உதயம் தியேட்டர் மூடப்பட்டதை தொடர்ந்து அதன் உரிமம் அரசிடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. விரைவில் அந்த இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்போ அல்லது வணிக வளாகம் கட்டும் பணி தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னையின் மிக முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக விளங்கிய உதயம் தியேட்டர் இடிக்கும் செய்தி சினிமா ரசிகர்களின் நெஞ்சத்தை கனக்க செய்திருக்கிறது. ரஞ்சித். நன்றி சதீஷ் முருகன். 2025 புத்தாண்டு தொடங்கியுள்ள நிலையில் இன்று முதல் பிறக்கும் குழந்தைகளுக்கு பீட்டா தலைமுறையினர் என பெயரிடப்பட்டுள்ளது. இதுவரை உலகம் பார்த்திராத பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களை அனுபவிக்க இருக்கும் இந்த தலைமுறை சந்திக்க போகும் சவால்களும் ஏராளம் உள்ளன. இது குறித்து துறைசார் நிபுணர்களுடன் நான் நடத்திய நேர்காணல் இது. 1985, 1994ஆம் ஆண்டுகளுக்கு மத்தியில் பிறந்தவர்கள் 90s கிட்ஸ் என்றும் அதன் பிறகு பிறந்தவர்கள் 2K கிட்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றனர். கட்டாந்தரையில் ஓடியாடி விளையாடிய கடைசி தலைமுறையும் கம்ப்யூட்டர், இன்டர்நெட், செல்போன் போன்ற தொழில்நுட்பங்களை முதல் முறையாக பயன்படுத்தியதும் 90s கிட்ஸ்கள் தான். அறிவியல் உலகில் ஒவ்வொரு 15 ஆண்டு இடைவெளியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு பொது பெயரிட்டு அழைக்கப்படுவது வழக்கம். 1981 முதல் 1996 வரையிலான தலைமுறையை மில்லினியல் என்றும், 1996 முதல் 2010 வரையிலானவர்களை ஜென் இசட் என்றும், 2010 முதல் 2024ஆம் ஆண்டுக்குள் பிறந்தவர்கள் ஜெனரேஷன் ஆல்பா என்றும் அழைக்கப்படுகின்றனர். இந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் புத்தாண்டு பிறந்த முதல் நாளான இன்று முதல் 2039ஆம் ஆண்டு நள்ளிரவு 12 மணி வரை பிறக்கும் குழந்தைகள் பீட்டா தலைமுறையினர் என பெயரிடப்பட்டுள்ளது. அபரிமிதமான AI வளர்ச்சி காரணமாக இந்த பீட்டா தலைமுறை குழந்தைகள் தங்களின் அன்றாட வாழ்வில் இதுவரை இல்லாத அளவுக்கு தொழில்நுட்ப வசதிகளுடனேயே வளர்வார்கள் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த கல்வி உளவியலாளர் டாக்டர் சரண்யா ஜெயக்குமாரிடம் பேசினோம். மிக அதிகமான டெக்னாலஜி எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படிங்கறதுனால இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? குழந்தைகளோட ஆன்லைன் என்டர்டெயின்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல், ரொம்ப ஃபிளாஷி, ரொம்ப நாய்ஸி, எல்லாத்தையும் விட ரொம்ப ஃபாஸ்ட். இந்த என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே பார்த்து வளரக்கூடிய குழந்தைகளுக்கு சோஷியல் ஐசோலேஷன் வரும். அதாவது மத்தவங்களோட நார்மலா பேசி பழகக்கூடிய தன்மை இல்லாமல் போகும். தனிமையை விரும்புவாங்க. 2010 பிறந்த குழந்தைகளை விட 2016க்கு மேல பிறந்த குழந்தைகள்கிட்டயே எங்களுக்கு அவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுது. இந்த ஒரு 5 to 10 இயர்ஸ்க்குள்ளேயே அவ்வளவு வித்தியாசங்கள் தெரியுது. தயவு செஞ்சு உங்க குழந்தைகளுக்கு ஸ்கிரீன் எக்ஸ்போஷரை கம்மியா கொடுத்து வழங்க சின்ன வயசுல இருந்தே. பீட்டா தலைமுறையின் உலகம் சூப்பர் கம்ப்யூட்டர்கள், தானியங்கி கார்கள், ரோபோட்டிக்ஸ் போன்றவற்றை கொண்டிருக்கும் என்றும் மருத்துவத்துறையின் வளர்ச்சி காரணமாக நீண்ட காலம் நோயற்ற வாழ்வை பெறுவார்கள் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் இந்த அதீத தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்படும் பின் விளைவுகளையும் பீட்டா தலைமுறையினர் சந்திக்க நேரிடும். இதேபோல் புவி வெப்பமயமாதல், இயற்கை பேரிடர்கள், சுற்றுச்சூழல் மாசு போன்ற இயற்கை சார்ந்த பிரச்சனைகளையும் மிக மிக அதிக அளவு சந்திக்க வேண்டி வரும். ஈரோட்டைச் சேர்ந்த குழந்தைகள் நல மருத்துவர் அருண்குமாரின் கருத்து இது. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் இதனால ஆயுட்காலம் குறையுமா இல்ல மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்டால அதிகரிக்குமா? இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் குறைஞ்சிருச்சு.
இதெல்லாம் வந்து நம்ம மருத்துவத்தோட டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் நிறைய விஷயங்களை நம்மளால் ட்ரீட் பண்ண முடியுது. ஸோ இப்போ என்னதான் நம்ம ஸ்டென்ட் வைக்கிறோம் அல்லது வந்து பயங்கர அட்வான்ஸ்டு ஹார்ட் சர்ஜரிஸ் பண்ண முடிஞ்சாலும் ஒரு பக்கம் அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்வியல் முறை சரியில்லாதனால ஹார்ட் டிசீஸ் அதுன்னு அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு சரியான வாழ்வியல் முறை வந்து நல்லா இருக்கணும். அதை தாண்டி வந்து இந்த யங்கர் ஜெனரேஷன் வந்து நோக்கி பாடுபட வேண்டியது இருக்கும். வெறும் இந்த மெடிக்கல் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் மட்டும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் வாழ்க்கை காலத்தையும் உயர்த்தாது. என்னதான் தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்சத்துக்கே சென்றாலும் பீட்டா தலைமுறையினரால் இயற்கையான உணவு ஊட்டச்சத்துக்களை பெற முடியாமல் போகும் என்பது மிகப்பெரிய குறையாக வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். டெக்னாலஜி ரொம்பவே முன்னேறி இருக்கக்கூடிய ஜப்பான்லையும் கொரியாலையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆர்வமும் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆர்வமும் குறைஞ்சிருச்சு. பீட்டா ஜெனரேஷனும் அப்படிதான் இருப்பாங்களா? குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் எப்படி? வாழ்வியல் நோய்கள் அதிகமாகிட்டே போயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை பேரு இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டால ரொம்ப வயது முதிர்ந்தவர்களையும் வந்து நிறைய நோய்கள்லேருந்து காப்பாற்ற முடியும். ஸோ வயதானவர்கள் அதிகமாயிட்டே போவாங்க. இங்கே குழந்தை பேரு குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா ரொம்ப வயதானவர்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு நாடாக வந்து நம்ம ஊர் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து ஒரு நல்ல வாழ்வியல் முறை, நல்ல உணவு, நல்ல உடற்பயிற்சி இதை நோக்கி பயணம் பண்றதுக்கு இந்த இளம் தலைமுறை கட்டாயம் யோசிக்கணும். 2035ஆம் ஆண்டு உலக மக்கள் தொகையில் 16% பேர் ஜென் பீட்டா தலைமுறையாக இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் இவர்கள் 22ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை உயிர் வாழும் வாய்ப்பும் உள்ளது என ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சிவில் வழக்குகள் நிலுவையில் இருக்கும் வரை எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். முழு விவரங்களுடன் செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்துள்ளார். வெங்கடேசன், ஓபிஎஸ் தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் என்னென்ன விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. பொதுச் செயலாளர் என்ற முறையில் அஇஅதிமுகவை பிரதிநிதித்துவப்படுத்த எடப்பாடி கே பழனிசாமிக்கு உரிமை இல்லை என்றும் அவருக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று தெரிவித்தும் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவதில் சிக்கல் ஏதேனும் ஏற்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். ஏமனில் கொலை வழக்கு ஒன்றில் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய கேரள செவிலியருக்கு 1 மாதத்திற்குள் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற அந்நாட்டு அதிபர் உத்தரவிட்டிருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஏன் இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது? இந்த வழக்கின் பின்னணி என்ன? காப்பாற்ற எதுவும் வழி இருக்கிறதா என்பதை பற்றி நாம் தற்போது பார்க்க போகிறோம். செவிலியர் நிமிஷா பிரியாவினுடைய சொந்த ஊர் கேரள மாநிலம் பாலக்காடு. இவங்க 2008 ஏமன் நாட்டுக்கு போகிறாங்க. அங்கு செவிலியராக பணியாற்றுறாங்க. இவர்களுடைய குடும்பம் மிகவும் வறுமையான ஒரு குடும்பம். அதனால் வந்து குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக, வருமானம் ஈட்டுவதற்காக ஏமன் நாட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சில மருத்துவமனைகளில் செவிலியராக பணியாற்றுறாங்க. அதன் பிறகு திரும்ப வந்து கேரளாவுக்கு திரும்ப வரவங்க திருமணம் செய்து கொண்டு மீண்டும் ஏமன் நாட்டுக்கு செல்கிறார்கள். அங்கு ஏமன் நாட்டில் மீண்டும் சில மருத்துவமனைகளில் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் அங்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் என்பது போதவில்லை. இதனால் கணவர் மற்றும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் குழந்தை, கணவர் மற்றும் ஒரே ஒரு பெண் குழந்தை, இவங்க 2 பேர் மட்டுமே மீண்டும் கேரளாவுக்கு திரும்பிடுறாங்க. செவிலியர் நிமிஷா பிரியா தொடர்ந்து மருத்துவமனையிலேயே வேலை பார்க்குறாங்க. இதற்கிடையில தான் வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கும் போகுது ஒரு மருத்துவமனையை தொடங்கலாம், மருத்துவமனை தொடங்கினா வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் 2014 தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் கிட்டலாம் ஒரு 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கி ஒரு மருத்துவமனையை அங்கே தொடங்குறாங்க. ஆனால் இந்த மருத்துவமனையை தொடங்குறதுக்கு ஏமன் நாட்டினுடைய விதிப்படி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர்காரர் ஒருவர் வந்து அந்த மருத்துவமனையில் ஷேர் ஹோல்டராக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது டலோல் அப்டோ மக்தி அப்படிங்கிறவர் வந்து இவங்க செவிலியர் நிமிஷா பிரியா கூட பங்குதாரராக அந்த மருத்துவமனையில் இணைகிறாங்க. அப்போ 2015 என்ன ஆகுது? மருத்துவமனை வந்து சுமார் ஓராண்டு காலம் வந்து நல்லாவே போகுது, ஓரளவுக்கு வருமானமும் கிடைக்குது. இப்படி வருமானம் கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் 2015 இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டு மனக்கசப்பு ஏற்படுகிறது. இந்த மனக்கசப்பு ஏற்பட்டதால் இந்த பங்குதாரர் வந்து விலகிக் கொள்கிறார். இது மட்டும் இல்லாமல் செவிலியர் நிமிஷா பிரியாவை பலவாறான வகையிலும் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குகிறார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, செவிலியர் நிமிஷா பிரியாவுடைய பாஸ்போர்ட்டை இவர் வந்து பறித்து வச்சுக்கிறாரு. பாஸ்போர்ட்டை திரும்ப பெற முடியாமல் இவங்க வந்து சொந்த ஊருக்கும் திரும்ப முடியாமல் நிமிஷா பிரியா அங்கேயே வந்து தவிக்கிறாங்க. இதற்கிடையில் பிஸ்னஸ்லேயும் ஒரு பெரிய லாஸ் ஆகுது. ஆக தொடர் மன உளைச்சலில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால கேரளாவுக்கு திரும்பி வர முடியாத ஒரு நிலை வந்து இருக்குது. எப்படியாவது பாஸ்போர்ட்டை அவர்கிட்ட இருந்து வாங்கிடணும் அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது பலன் தரலை. அதனால் 2017ஆம் ஆண்டு அவரை நேரடியாக சந்திக்கும் போது
அவருக்கு மயக்க மருந்து செலுத்தி அவர் சுயநினைவை இழக்கச் செய்து அவர்கிட்ட இருந்து பாஸ்போர்ட்டை மீட்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மயக்க மருந்து செலுத்துகிறாங்க. மயக்க ஊசியின் மூலமாக மருந்து செலுத்தும் போது எதிர்பாராத விதமாக சுய நினைவை இழந்து அந்த ஏமன் நாட்டவர் மஹ்டி அப்படிங்கிறவர் உயிரிழந்துறாரு. அதனால் செவிலியர் நிமிஷா பிரியா மேலே கொலை வழக்கானது பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கில் அவருக்கு 2018 தூக்கு தண்டனையானது விதிக்கப்பட்டு விட்டது. 2023 உச்சநீதிமன்ற கவுன்சில், அந்நாட்டினுடைய உச்சநீதிமன்ற கவுன்சிலில் இவங்க மேல்முறையீடு செய்கிறாங்க. ஆனாலும் மேல்முறையீடு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. இதன் தொடர்ச்சியாக 2024 டிசம்பர் மாதம், அதாவது கடந்த மாதம் ஏமன் அதிபர் இந்த தூக்கு தண்டனையை, நிமிஷா பிரியாவுக்கான தூக்கு தண்டனையை 1 மாதத்துக்குள்ள நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சரி, இப்போ இந்த நிமிஷா பிரியாவை காப்பாற்றுவதற்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு ஆங்கிலத்தில் பிளட் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளட் மணி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொலை செய்யப்பட்டவர் இருக்கார் இல்லைங்களா, அந்த கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தை நேரில் சந்தித்து எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த கொலையை தான் செய்ய வேண்டியதாயிற்று அப்படிங்கிறத அவர்களிடம் விளக்கி அவர்கள் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு பெற வேண்டும். மன்னிப்பு பெறுவதோடு மட்டுமில்லாமல் இந்த கொலைக்கு இழப்பீடாக ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்க வேண்டும். இதுதான் ஷரியத் சட்டம் சொல்லுது. அதனால் அந்த தொகையை கொடுத்து மன்னிப்பு பெறுவது ஒன்று மட்டுமே இந்த தூக்கு தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. ஆனால் இந்த முயற்சியில் மிக பெரும் சறுக்கல்கள், மிக பெரும் தடங்கல்கள். காரணம் பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு வழக்கறிஞரை நியமிக்கிறாங்க. இந்த வழக்கறிஞரே பார்த்தீங்கன்னா $20,000, அதாவது சுமார் 17 லட்சம் ரூபாயை கட்டணமாக கேட்டார். அதாவது இந்த 17 லட்சம் என்றது ஒட்டுமொத்தமாக இந்த வழக்குக்கான கட்டணம் அல்ல, முதல் தவணையாகவே 17 லட்சம் ரூபாய் கட்டணத்தை அவர் கேட்குறாரு. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிமிஷா பிரியாவுடைய குடும்பம் வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பம். சமூக ஆர்வலர்கள், அங்கு வசிக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் ஒரு பெரிய அளவில் ஒரு கேம்பெயின் ஒன்று இது பண்ணுறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, தண்டனையிலிருந்து நிமிஷா பிரியாவை காப்பாற்றணும் அப்படின்னு. அதன் மூலமாக கூட ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. இருந்தாலும் கூட முதல் தவணையே 17 லட்சம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. அதனால் பேச்சுவார்த்தையானது நின்று போய்விட்டது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ இந்த 1 மாதத்திற்குள்ளாகவே இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்னு அதிபர் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து இதுக்கிடையில் கடந்த ஏப்ரல் மாதம் நிமிஷா பிரியாவினுடைய தாய் ஒரு பெரிய முயற்சிக்கு பிறகு அவங்க உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதி வாங்கி இப்போ ஏமன் நாட்டுக்கு அங்கே மிக பெரும் பதற்றமும் போர் சூழலும் நீடிக்குது. நீங்களோ நானோ நினச்சா ஏமனுக்கு கிளம்பி போயிட முடியாது, தடை இருக்குது அங்கே போகிறதுக்கு. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மகளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு உத்தரவு பெற்று மத்திய அரசினுடைய அந்த உதவியோடு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏமன் நாட்டுக்கு அவங்க போகிறாங்க. அவங்க இப்போ ஏமன் நாட்டில் அந்த கொல்லப்பட்டவருடைய குடும்பத்தை சந்தித்து அவர்களிடம் தன்னுடைய மகளுக்காக மன்றாடவும் மன்னிப்பு கேட்கவும் முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. இருந்தாலும் கூட இதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமானது இதுவரையில் ஏற்படவில்லை. அதனால் 30 நாட்களுக்குள், அதிபர் ஏற்கனவே உத்தரவிட்ட மாதிரி 30 நாட்களுக்குள் தண்டனை நிறைவேற்றப்பட்டு விடுமா அல்லது தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுவாரா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மத்திய அரசு, அதாவது வெளியுறவு அமைச்சகம் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய அந்த கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தை சந்திப்பதற்காக தொடர்பு கொள்ளப்பட்டு பல்வேறு முயற்சிகளானது எடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. சீமான் மீது சட்ட நடவடிக்கையை வருண்குமார் IPS மேற்கொண்டு வரும் நிலையில் பிரச்சனை வேண்டாம் என தன்னிடம் வருண்குமார் கெஞ்சியதாக சீமான் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். திருச்சி SP வருண்குமார் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி துரைமுருகனை அவதூறு வழக்கொன்றில் கைது செய்தது முதல் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு இடையேயான மோதல் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து வருண்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்பாக சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சியினர் அவதூறு கருத்துக்களை பதிவிட்டனர். இருவருக்குமான மோதல் முற்றிய நிலையில் சீமானின் தூண்டுதலின் பேரில் தனது குடும்பத்தினரை பலர் சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதாக திருச்சி நீதிமன்றத்தில் வருண்குமார் IPS வழக்கு தொடர்ந்தார். இதனிடையே திருச்சி SP-யாக இருந்த வருண்குமாருக்கும் அவரது மனைவி வந்திதா பாண்டேவுக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு DIG-ஆக பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. சீமான் மீது தொடர்ந்த அவதூறு வழக்கில் திருச்சி நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் வருண்குமார் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், பிரச்சனை வேண்டாம் என சீமான் தன்னிடம் மன்னிப்பு கேட்க முயன்றதாகவும் தான் ஓய்வு பெறும் வரை சீமான் மீதான வழக்கை நடத்தப்போவதாகவும் கூறினார். வார்த்தை அனுப்பி விடுறாரு, நான் தனிப்பட்ட காரில் டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட காரில் நான் வரேன், நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் அதை ஒத்துக்கலை, எனக்கு உடன்பாடு இல்லை, நான் சொல்லிட்டேன். நான் இதை விட போவதே இல்லை, சட்ட ரீதியாக சந்திப்பேன். இவர் தனிப்பட்ட முறையில் கொடுக்குற மன்னிப்பை நான் ஏற்றுக்கலை. ஆனால் பிரச்சனை வேண்டாம் என வருண்குமார் தான் தன்னிடம் கெஞ்சியதாக சீமான் தெரிவித்துள்ளார். உன்னை பயந்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும், நீ தான் கெஞ்சின, உன் நீ நேருக்கு நேரம் நின்று என்னோட பேசுவியா, நீ கெஞ்சினியா இல்லை. நான் உன் நாகரிகங்கிறது சில அதிகாரிகள் பேரை சொல்ல விரும்பல,
பத்திரிக்கை பேரை சொல்ல விரும்பலை. எல்லாரையும் அனுப்பி எனக்கு முடிச்சு விடுங்க, அண்ணனுக்கு எனக்கும் தகராறு வேணாம், பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ. மேலும் அரசு தன்னுடன் மோத தைரியம் இல்லாமல் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமாரை வைத்து மோதுவதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க. நீ எதுக்காக நீ அவன் டப்புன்னு டிஜி ப்ரமோஷன்? இருவருக்கும் இடையே தொடரும் மோதல் போக்கு காவல்துறை மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்கும் கூடுதல் தகவல். நீதிமன்றத்தில் ஆஜராகி வருண்குமார் ஐபிஎஸ் தனது தரப்பு விளக்கத்தை அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையானது ஜனவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் சீமான் அவர்களும் தனது தரப்பு விளக்கத்தை அளித்த பிறகே இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தெரிய வரும். ரஞ்சித். நன்றி சமய மணிவண்ணன். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி பல்வேறு முக்கிய சுற்றுலா தலங்களில் குவிந்த பொதுமக்கள் உறவினர்களுடன் இணைந்து புத்தாண்டு நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். அதே சமயம் பைக் ரேஸில் ஈடுபட்டவர்களின் இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். செய்தியாளர் சசிதரன் வழங்கிய தகவல்கள் இவை. ஊட்டி அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்கா, தோட்டக்கலை பூங்கா, ஊட்டி கோவில் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஒகேனக்கலில் திறந்த சுற்றுலா பயணிகள் ஆயில் மசாஜ் செய்தும் அருவிகளில் குளித்தும் குடும்பத்தினரிடம் பரிசல் பயணம் மேற்கொண்டும் புத்தாண்டை கழித்தனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி குற்றாலம் மெயின் அருவி கரையில் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் உற்சாகமாக குளியலிட்டு மகிழ்ந்தனர். குற்றாலத்திற்கு சுற்றுலா வந்த செங்கல்பட்டைச் சேர்ந்த மோகன்ராஜ், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கோட்டைமணி ஆகியோர் கூறுகையில், சபரிமலைக்கு போயிட்டு இருக்கோம். கிளைமேட் நியூ இயருக்கு வந்ததுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். தண்ணி நல்லா ஸ்வீடாக வந்துச்சு, ஜில்லுன்னு இருந்துச்சு. கிளைமேட்டுக்கும் இதுக்கும் செம்மையா இருந்துச்சு. ஆண்டுக்கு முன்னாடி குற்றாலம் வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த அருவி மக்கள் எல்லாத்தையும் மக்கள் ரொம்ப சந்தோஷம். குளித்தது ரொம்ப நல்ல ஒரு ஃபீல். ஏற்காட்டில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏராளமான சுற்றுலா பயணிகள் இசை நிகழ்ச்சிகளில் நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோல் முதுமலை யானைகள் காப்பகத்திற்கு சென்ற சுற்றுலா பயணிகள் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதை கண்டு ரசித்தனர். சென்னை மெரினா கடற்கரை, மாமல்லபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் புத்தாண்டையொட்டி மக்கள் கூட்டம் அலைமோதியது. செய்தியாளர் சசிதரன் வழங்கும் கூடுதல் தகவல். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது இரவு நேரங்களில் அதிக வேகமாக வாகனத்தை இயக்கியது, அதிக சத்தத்துடன் இருசக்கர வாகனங்களை ஓட்டியது, பைக் ரேஸில் ஈடுபட்டது என சென்னை மாநகரம் முழுவதும் 242 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. புத்தாண்டு தினத்தன்று இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதால் அபராதம் விதிக்காமல் அவர்களிடமே எச்சரித்து இருசக்கர வாகனங்கள் ஒப்படைக்கப்படும் எனவும் போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித். நன்றி சசிதரன். அமெரிக்காவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 10 பேர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியூ ஆர்லியன்ஸ் நகரில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் மீது வேகமாக வந்த வாகனம் மோதியது. வாகனத்தில் இருந்தவர் கீழே இறங்கி தான் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து கண்ணில் பட்டவர்களை சுடத் தொடங்கினார். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் நடத்திய பதிலடி தாக்குதலில் மர்ம நபர் கொல்லப்பட்டார். இதில் 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாக்குதல் நடத்திய நபரின் பின்னணி குறித்து அந்நாட்டு புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்தி வருகிறது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தியின் இன்று. நான் ரஞ்சித். இனி இரவு வணக்கம்.